வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஒரு ப்ரூஃப் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் எனி டூ ரைட் ஆர் லெஃப்ட் கொசட்ஸ் ஆஃப் ஹெச் அண்ட் ஜி ஆர் ஐதர் டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும் இல்லைனா ஐடென்டிக்கலாக இருக்கணும். அதாவது ஹெச் ஜின்னு ஒரு குரூப் இருக்குது. ஜினாலே நார்மல் குரூப்பு, ஹெச்னா அதோடைய சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸில் ஒன்று லெஃப்ட் கொசட்டோ இல்லை ரைட் கொசட்ஸில் ரெண்டு எடுத்துக்கணும். அந்த ரெண்டு ஒன்று டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம், ஐடென்டிக்கலாக இருக்கலாம், சேமாக இருக்கலாம். அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட் ஜி ஒரு குரூப்பு, ஹெச் அந்த ஜீனுடைய சப் குரூப்புன்னு சொல்லிட்டோம். அப்போது கண்டிப்பாக ஏபின்னு ஏதோ ஒரு எலமெண்ட்டு ஜிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா, ஏபின்னு ஏதோ ஒரு எலமெண்ட்டு ஜிக்குள்ளே இருக்குன்னா அந்த ஏபி எலமெண்ட் ஹெச் கூட மல்டிப்ளை ஆகும், அதாவது கொசட்ஸ். ஸோ இந்த ஹெச் இங்கே பாருங்கள், ஜின்னு ஒரு குரூப்பு, ஹெச் ஒரு சப் குரூப்பு. இந்த ஜிக்குள்ளே ஏவும் பியும் இருக்குது. ஏவும் பியும் ஜிக்குள்ளே இருக்குன்னா இந்த ஏ எலமெண்ட்டு ஹெச் கூடவும் பி கூட மல்டிப்ளை ஆகும். நம்ம எடுத்துக்கிறது ரைட் கொசட். ரைட் கொசட்னா இந்த பக்கமாக மல்டிப்ளை பண்ணணும், ஹெச்சுக்கு அந்த பக்கமாக ரைட் சைடு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஹெச் ஸ்டார் ஏவும் இந்த ஹெச் ஸ்டார் பியும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்ஸும் இருக்கணும், நல் செட்டாக இருக்கணும். அப்படி இதை ப்ரூவ் பண்ணோம்னா இது ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதை ப்ரூவ் பண்ணோம்னா இது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம எதனா ஒன்று ப்ரூவ் பண்ணி இன்னொன்று ஃபால்ஸ் ஆக்கி ஷோ பண்ணி காட்டணும். ஸோ ஹெச் ஸ்டார் ஏ இன்டர்செக்ஷன் எஸ் ஸ்டார் பி ஈக்குவல் டு நல் செட்டுனா கண்டிப்பாக இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதில் இருக்காது, அதுதானே அர்த்தம். ஸோ நல் செட்னா எதுவுமே இன்டர்செக்ஷனாக இல்லைன்னு அர்த்தம். ஹெச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பி, இந்த ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுதான் இங்கே சொல்கிறது. அசியூம் தட், நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஹெச் ஸ்டார் ஏ ஹெச் ஸ்டார் பி, இதுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் நாட் ஈக்குவல் டு நல் செட். அப்போ ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்படி அசியூம் பண்ணோம்னா அந்த எலமெண்ட் ஹெச் ஸ்டார் ஏக்குள்ளவும் இருக்கும், ஹெச் ஸ்டார் பிக்குள்ளே தானே இருக்கும். அதான இன்டர்செக்ஷனோட மீனிங்கு. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு தியரம் இருக்குது. என்ன தியரம்னா, இந்த மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஸ்டார் ஏ சேம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஸ்டார் பின்னா அதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். இந்த ஹெச்சை இந்த எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஹெச்சும் ஏனுடைய ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த எக்ஸ் எலமெண்ட் இந்த ஹெச் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரைட் கொசஸ்னால நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு தான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் ஸ்டார் ஏவும் எக்ஸும் எடுத்துப்போம். இந்த ஹெச் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஹெச் ஸ்டார் ஏ இதனுடைய எலமெண்ட்டும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பிக்கு வருவோம். ஹெச் எக்ஸு கூட மல்டிப்ளை பண்ணும், ஹெச் ஸ்டார் பி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஹெச் ஸ்டார் எக்ஸ் இருக்குது, இதில் ஹெச் ஸ்டார் இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுமே இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் ஈக்குவல்னு சொல்லிடலாமா? அப்போ ஹெச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹெச் ஸ்டார் பி. ஸோ இவ்வளவு தான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.